மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் பண்டிகைகள் என்ற வகையில் தீபாவளி பண்டிகையை பார்ப்போம். இது சைவ சமயம் 10ஆம் தரத்துக்குரியது. அதாவது தீபாவளி பண்டிகை. எங்களுடைய சைவ நெறியில் இந்த பண்டிகைகள் மிக முக்கியமான ஒன்று. இப்போ நாங்கள் விரதங்கள் எவ்வாறு முக்கியமோ அதே மாதிரி பண்டிகைகளும் முக்கியமானது. அந்த பண்டிகைகளில் எங்களுக்கு தெரிந்த பண்டிகைகள் என்று நாங்கள் பார்த்தோம். முதலாவது நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் தைப்பொங்கல். தைப்பொங்கல் தை மாதத்து 1ஆம் தேதி வருது. தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழில் 1ஆம் தேதி. அந்த தை மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லுகின்ற போது அறுவடைகள் எல்லாம் விளைந்து வருகின்ற போது அதற்காக அந்த சூரியனுக்கு பொங்குகின்ற ஒரு நன்றி செலுத்துகின்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த தை மாதம் என்ற அந்த தைப்பொங்கல் என்று சொல்லுகிறது, அதாவது சூரிய பொங்கலைத்தான் சொல்லுகிறோம். சூரியன் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கின்றது. அதனால் அந்த நன்மைகளுக்காக நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக அந்த இதை உழவர்கள் அவ்வாறு செய்து வந்தது. அது இப்பொழுது எல்லா மக்களும் செய்கிறார்கள். அதே மாதிரி உழவர்களுக்கு உதவி செய்கின்ற பட்டிகளுக்கு பொங்கல் செய்கிறது. அடுத்த நாள் பட்டி பொங்கல். இதெல்லாம் எங்களுடைய பண்டிகையில் வருகின்றவை. அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் சொல்ல சித்திரை வருடப்பிறப்பு. சித்திரை மாதத்தில் முதல் நாள் வருகிறது. இது சித்திரை வருடப்பிறப்பு என்று சொல்லுகிறது. சூரியன் மேடராசியில் பெரிய போகின்ற அந்த திக்கிலே செல்லப்படுகிறது அந்த சித்திரை வருடப்பிறப்பு. அது சிங்கள தமிழ் புத்தாண்டாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் தை மாதம் வருடத்தில் முதல் தொடங்கினாலும் சித்திரை மாதத்தில் எங்களுடைய வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது என்று சொல்லுவார். இது ஒரு பண்டிகை. இதுக்கும் அதே மாதிரி தீபாவளி பண்டிகை இப்பொழுது அண்மையில் வர இருக்குது. இந்த மாத கடைசியில் வருகிறது. அதாவது 31ஆம் தேதி வருகிறதுன்னு சொல்லி 30ஆம் தேதி வருகிறது. ஆகவே அந்த பண்டிகையும் எங்களுடைய சைவ மரபிலே பேணப்படுகின்ற ஒரு பண்டிகை. இது என்னடான்னு சொன்னால் நரகாசுரன் என்ற அசுரனை திருமால் வதம் செய்த நாள் என்று சொல்லப்படும். இவன் நரகாசுரன் என்ற அசுரன் எல்லோருக்கும் துன்பம் செய்து கொண்டிருந்திருக்கிறான். அந்த துன்பம் செய்கின்ற போது தேவர்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டு திருமாலிடம் போய் முறையிடுகிறார். திருமால் அவனை அழிப்பதற்கு திருவுளம் கொண்டு வருகின்றார். அவனை அழித்தார். அவரை அழித்த போது அவன் வேண்டிய வரம், இந்த நாளை நீங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும். அதாவது தீமைகள் ஒழிந்து நல்லவை பிறக்க வேண்டும். இந்த தீயவர்கள் என்று சொல்லுகிறது அசுரர்களெல்லாம் ஒழிந்து நல்லவர்களாக எல்லோ மக்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த நியதியை அந்த இடத்திலே சொல்லப்படுகின்றன. இதன்படி தீய குணங்கள் எங்களிடம் இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் அழிந்து நல்ல குணங்கள் எங்களிடம் வளர வேண்டும் என்ற அந்த தாற்பயம் இதன் மூலம் வருகின்றன. இதுதான் தீபாவளி. தீபாவளி என்று சொல்ல தீபத்தை வரிசையாக ஏற்றுதல் என்று கருத்து. தீபத்தை வரிசையாக ஏற்றி வருகிறது தான் தீபாவளி. அந்த வகையில் நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். எங்கள் விரதங்களும் பண்டிகைகளும் சமயம் வேறு வாழ்வு வேறு அன்று. வாழ்க்கையோடு இணைந்தது தான் சமயம் என்பதை பிறப்படுத்தினவாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த விரதங்கள் பண்டிகைகளும் எங்கள் சமய வாழ்வோடு பின்னிப்பிணைந்த ஒன்று. அவை நம் வாழ்வில் இரண்டால் கலந்து விட்டன. இறை உணர்வை வளர்த்து கொள்ளவும் அதன் மூலம் சிந்தனை சொல் செயல் என்பன புனிதப்படவும் விசேட நாட்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது. இதை விடவும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த 3 பண்டிகைகளை விடவும் பல பண்டிகைகள் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமான தோழர்களை என்று இன்ற காலத்தில் இருக்குது. அது ஆடி பிறக்கின்ற போது ஒரு பண்டிகையாக கொண்டாடினார். அது இப்பொழுது பல குறைவு இருந்தாலும் அது ஒரு பாரம்பரியமான பண்டிகை. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று 2 வகையான காலங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த உத்தராயண காலம் என்ற தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் என்று சொல்லுவார். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையும் வருகிற காலம் தட்சிணாயன காலம். அந்த ஆடி மாதம் வரையும் மார்கழி மாதம் வருகின்ற காலம் ஒரு குளிர்ச்சி பொருந்திய காலம். இப்போ எல்லாம் குளிர்ச்சி பொருந்திய காலமாக இருக்குது. அப்போ மழை பொழிந்து அந்த எங்களுக்கு வெப்பம் குறைகின்ற காலம். பிறகு அங்கே மார்கழிக்கு பிறகு தை மாதம் வெப்பம் கூடிக்கொண்டு போகுது. அப்படியே கூடி ஆடி மாதத்தில் உச்சத்தை அடைகின்ற ஒரு நிலையாக இருக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி எல்லாம் உச்சமான நாள்.
ஆகவே அது உத்தராயண காலம் உண்டு, இது தட்சிணாயன காலம் உண்டு. அப்போ அந்த தட்சிணாயன காலத்தை வரவேற்கிறது தான் இந்த ஆடிப்பிறப்பு. இந்த ஆடிப்பிறப்பு இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாடப்படுறது. பிறகு பாருங்கள் நவராத்திரி விழா வருகிறது. இப்போ அண்மையில் நவராத்திரி விழா வந்து 9 நாட்கள் கொண்டாடப்படுகிற விழா. இப்படி அடுத்ததாக இப்பொழுது தீபாவளி வருகின்றது. அந்த உத்தராயண காலத்து இங்கே இந்த தைப்பொங்கல், சித்திரை வருடப்பு பிறப்பு அவையத்தை போல் அக்காலத்தில் வேறு விழாக்களும் வருகின்றது. அதாவது சிவராத்திரி விழா நடைபெறுகிறது. இப்படியெல்லாம் பல எங்கள் சமயத்தோடு பின்னிப்பிடிந்த விழாக்கள் பல இருக்கின்றன என்றது தான் நாங்கள் சொல்ல வேண்டும். தைப்பொங்கல், வருடப்பிறப்பு, தீபாவளி முதலான பண்டிகைகளும் சிவராத்திரி, பிரதோஷம், நவராத்திரி, திருவாதிரை போன்ற விரத நாட்கள் நாம் வீட்டை சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துகிறோம். விரத நாட்களில் வீட்டுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்போம். விரத நாட்கள் மட்டுமல்ல, எங்கள் வீடுகளில் ஒரு நல்ல விசேஷமாக ஏதாவது நிகழ்வுகள் நடக்கப் போகின்றால் வீடெல்லாம் துப்புராக்கும். அல்லது கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் திருவிழா தொடங்கின வீடுகளில் சுத்தமாகும். அது எங்களுடைய பண்பாடு. அந்த வகையில் இந்த விரதத்திலையும் இந்த பண்டிகைகள் வருகிற போது, விரதங்கள் செய்கிற போது, விரதங்கள் பிடிக்கிற போது, இப்போ சனிக்கிழமை விரதம் எல்லாம் இப்போ ஒரு மாதமாக நடந்தது. அப்போ அந்த நாளிலெல்லாம் நாங்கள் வீடுகளை எல்லாம் துப்புரவாகி அந்த அந்த விரதத்தை அனுஷ்டித்தோம். அப்படி தான் இப்போ நாங்கள் இப்போ கன விரதங்கள் வந்து விட்டேன். கீழாரக ஒரு விரதம் அப்படி என்று வரும், பிள்ளையாரக வரும், இப்படி கணக்க வரும். அப்போ இந்த நாட்களில் எல்லாம் எங்களை சைவர்கள் ஒவ்வொரு விரதங்கள் வருகிற போதும் அந்த காலங்களில் தங்களை சுத்தமாக, தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்கிற பண்பாடு அவர்களிடம் வளர்ந்து வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வீட்டை கழுவுவது, மழுவுவது, தோரணங்கள் கோலங்களால் அலங்கரிப்பது, நீராடி புதிய ஆடைகளை தரிப்பதும் புற தூய்மையும் பாற்பட்டவை. இவை என்று புற தூய்மைன்னு சொல்கிறோம். புற தூய்மை. புதிய பாத்திரங்களை உணவை சமைத்து இறைவனுக்கு அதை நிவேதனமாக்கி உறவினர் விருந்தினருடன் கூடி உண்பது என்பவெல்லாம் விசேட நாட்கள் நாம் கைக்கொள்ளப்படும் வழக்கங்களாக. விசேடமாக நாங்கள் அக்காலங்களிலே உணவு பண்டங்களை செய்து உறவினருக்கு நண்பர்களுக்கும் கொடுத்து நாங்கள் அவற்றை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு வழமை இருக்கின்றது. அது விரத நாட்களில் மட்டுமல்ல, பண்டிகை நாட்களிலேயும் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். இறைவனுக்கு படைத்து நாங்கள் செய்கின்றோம். இவையெல்லாம் உள்ளத்து தூய்மையை வளர்ப்பதற்காக வழியாக அமைந்தவை என்பது உள்ள தூய்மை. அப்போ புற தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மையை நாங்கள் அங்கே பேணுகின்றோம். சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பூமியில் பருவ மாற்றங்கள் உண்டாகின்றன. சூரியனுடைய நிலை மாற்றத்தினாலே பருவ மாற்றங்கள் எங்களுக்கு பூமியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இயற்கையில் நிறைந்த இளவேனிற்கால ஆரம்பமே சித்திரை வருடப்புறம். பாருங்கள், இளவேனிற்கால ஆரம்பம் தான் சித்திரை வருடப்புறம், இளவேனிற் காலம். திருக்கோயில்களிலே பகலில் நிகழும் பூசை சூரிய வழிபாட்டுடன் இரவிலே நடக்கும் வழிபாடு சந்திர வழிபாடு தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். பகலில் நடக்கிற போது சூரிய வழிபாட்டோடு நடக்கும், இரவில் தொடங்குகிற போது சந்திர வழிபாட்டோடு நடக்குது. இவ்வாறாக அந்த பண்டிகைகள், விரதங்கள், வழிபாடுகள் யாவும் இயற்கையோடு இணைந்தனவாக அமைகின்றன. நாம் கொண்டாடப்படும் அத்தகைய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பற்றி இங்கே நாங்கள் நோக்குவோம். இதை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். ஐப்பசி மாதத்திலே தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஐப்பசி மாதத்திலே தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஆவளி என்ற சொல்லு வரிசை என்றது பொருள். ஆவளி என்ற வரிசை. எனவே தீப ஆவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தல் என்பது பொருள். ஐப்பசி மாதத்திலே கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி தினத்திலே தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. தேய்பிறை. இப்பண்டிகை ஒரு புராண கதையோடு தொடர்புடையது. இந்த பண்டிகை ஒரு புராண கதையோடு தொடர்புடையது. அந்த கதையை பாருங்கள். புராணங்களிலே அசுரர்கள் தேவர்களே இரு வகையாக கூறப்படுகிறார்கள். புராணங்களிலே அந்த அசுரர்கள் தேவர்கள் என்று 2 வகையான மக்கள் கூறப்படுகிறார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே போட்டி. அவர்களுக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் இருக்குது. ஆகவே போர் நடைபெற்று, இவர்களுக்குள்ளேயே போர் நடைபெற்று அசுரர் அழிவதாகவும் தேவர்கள் வாழ்வதாகவும் எடுத்துரைக்கப்படுகிறது. போர்கள் நடைபெற்று, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்கும். அப்போ அவர்களுக்குள்ளே இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த வகையிலே தான் நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் நானே பெரியவன் என்று அகங்காரம் கொண்டிருந்தான். நானே பெரியவன், நரகாசுரன் நானே பெரியவன் என்றான்.
எல்லாரையும் விட நான் தான் பெரியவன் என்று மமதையோடு நடக்கிறான். அவன் சொன்னான் என்னண்டு, அவன் எல்லோரையும் வருத்தினான். ஆலயங்களில் பூசைகள் விழாக்களை நிறுத்தினான். ஆலயங்களில் பூசைகள் நடத்தக்கூடாது, நான் தானே பெரியவன், எனக்குத்தான் பூஜை நடக்கும். வீடுகள் கோயில்கள் யாவும் இருளில் மூழ்கி கிடந்த மக்களின் வாழ்க்கை இருள்மயமாகிவிட்டது. மக்கள் இறைவனிடம் முறையிட்ட அவ்வேளை காத்தற் கடவுளாகிய விஷ்ணுமூர்த்தி துவாரகாபுரியில் கிருஷ்ண பகவானாக அவதரித்திருந்தார். அப்போ அந்த வேளையிலே நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் காலந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று பகவத்கீதையை அருளியது கிருஷ்ணா. பகவத்கீதையிலே தான் காலந்தோறும் நான் தோன்றுகிறேன். இந்த கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழிக்க திருவிழம் கொண்டார். இந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும் என்று அவர் பண்ணினார். பகவானின் கையாலே இறக்கும் வேளையில் நரகாசுரன் உண்மையை உணர்ந்தான். இறப்பதற்கு முன் பகவானிடம் ஒரு வரம் வேண்டினான். இறப்பதற்கு முதல் ஒரு வரத்தை வேண்டுகிறான். சுவாமி, நான் இறக்கை தினத்திலே உன்னை அர்ச்சித்து வழிபடுவோருக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். உன்னை அர்ச்சித்து வழிபடுவோருக்கு நீ அருள் புரிய வேண்டும். அன்று தொட்டு இந்த தீபாவளி கொண்டாடப்படும். அன்றையிலிருந்து இந்த தீபாவளி இப்படித்தான் கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் இறந்தபோது இருள் நீங்கியது. தேவர்கள் முதலானோதம் இழந்தவற்றை மீண்டும் பெற்று களிப்படைந்தனர். சிறப்பட்டு இருந்தவர்களெல்லாம் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். உலகம் ஒளிமயமாக திகழ்ந்தது. இதுதான் நிகழ்ந்தது. நரகாசுரன் அழிவை அதனாலே தேவர்கள் மனிதர்களும் அடைந்த நன்மை சுதந்திர வாழ்வை நினைவுகூறுமாக ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இது தீபாவளி பண்டிகை தான். உண்மையிலே மனிதனது மனதுக்குள்ளே உள்ள தீய எண்ணங்கள் அசுரர் என்றும் நல்ல எண்ணங்கள் தேவர்கள் என்றும் உருவாக்கப்படுது. இதுதான் மிக முக்கியமான பகுதி. நாங்கள் கதை மூலம் இதை உணர்கின்றோம். கதை அங்கே அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள், தேவர்களுக்கு வாழ்வு கிட்டுகிறது என்று அதனைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். அசுரர்கள் என்றால் தீய குணம், தீய குணங்கள் அழிக்கப்பட வேண்டும். தீய குணங்கள் எங்களிடமிருந்து அழிக்கப்பட வேண்டும். நல்ல குணங்கள் மேலோங்க வேண்டும். தீயவை அழியவும் நல்லவை மேலோங்கவும் வேண்டும் என்றுதான் எங்களது தாற்பயம். ஆக நல்ல எண்ணங்கள் வளர்த்துக்கொள்வதை அர்த்தமுள்ள உண்மையான தீபாவளி கொண்டாட்டமாக அமைகிறது. அப்போ இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் தீமைகள் ஒளிந்து நல்லவை தீய எண்ணங்கள் எல்லாம் ஒளிந்து நல்ல எண்ணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று தான் சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் எங்கள் மத்தியிலே அப்பாடி நடக்குதாண்டா அதுவும் இல்லை தான். தீபாவளி என்றால் ஏதோ ஒரு பெரிய கொண்டாட்டமாக நினைக்கிறார்கள். கொண்டாட்டம் என்றால் அது வேறு விதமான கொண்டாட்டம். எங்கெங்கே தீமைகளெல்லாம் விளையுமோ அதற்கு அனுசரணையாகத்தான் கொண்டாட்டங்கள் நடக்கும். ஏன்னா பெருந்தொகையான குடிவைகளை பாய்ப்பதும் மாமிசம் உண்ணுவதும் என்ன இவ்வாறு பெரிய கொண்டாட்டமாக அவர்கள் செய்கிறார். இவ்வாறு செய்ய சொல்லி எங்களுடைய சமயம் சொல்லவில்லை. இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களாய் நீங்களும் புரிந்து கொள்ளவும். எங்களோட சமயம் சொல்லுது தீயவையெல்லாம் அழிய வேணும் என்று தான் சொல்லப்படுது. தீயவற்றை இன்னும் பெருக்க சொல்ல இது தீயவற்றை பெருக்குகிறார். இன்னும் குடிக்காதவனையெல்லாம் குடிக்க பண்ணுகிறார். என்ன நல்ல சைவ உணவுகளை சாப்பிட்டு இருந்தவனையெல்லாம் அசைவ உணவை சாப்பிடும்படி வற்புறுத்துகிறார். இதுதான் நடக்கும். அப்போ எப்படி சமயம் வளரும்? நல்லா சிந்தித்து பாருங்க. இதனைத்தான் நான் சொல்கிறேன். ஆகவே எங்களுடைய சமயம் என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் விலகிக்கொள்வோம். அதன்படி நடக்க பழகிக்கிறோம். இங்கே தீபாவளி தினத்திலே என்ன மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள் பாருங்கள். தீபாவளி தினத்திலே அதிகாலை எழுந்து எண்ணெய் வைத்து நீராடை புதிய ஆடைகள் அணிந்து இறைவனை வணங்கி சுவையான உணவுகளை உற்றார் கூடி மகிழ்கின்றோம். இதுதான் எங்களுக்கு தேவை. ஒவ்வொருவரும் ஞானமாகிய ஒளியை அடைவதுதான் தீபாவளியின் தத்துவம். ஞானமாகிய ஒளியை அடைவது. நல்லெண்ணமாகிய நல்லெண்ணெய் நம் உடம்பிலே செல்ல வேண்டும். சித்தமாகிய அரப்பினாலே அழுக்காறு வெகுளி முதலியவற்றை தேய்த்து போக்குதல் வேண்டும். ஞானமாகிய தூய உடைகளை உடுத்து புனிதமாக இருத்தல் வேண்டும். விளக்கேற்றி புற இருளை நீக்கும் பொழுது எமது அக இருளன் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அறியாமலே நம் அகத்தில் ஒருவித ஒளி தோன்றும்.
மனதிலே ஒரு ஒளி தோன்றும், நமக்கு என்றுமில்லாத ஒரு ஆனந்த நிலை உண்டாகும் என்று சொல்லப்படும். இப்படி கொண்டாடினால் எங்களுக்கு ஒரு ஆனந்தமான நிலை உருவாகும் என்பதை மிக அழகாக இந்த தீபாவளி தினத்திலே பற்றி சொல்லுகிறார். ஆகவே தீபாவளி என்றால் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதாவது சைவ மக்கள் சைவ பாரம்பரியத்தை பேண வேண்டும், சைவ உணவுகளை உண்ண வேண்டும். மாமிச உணவுகளை அந்த நேரத்திலேனா தவிர்க்கலாம் தானே, நல்ல தினத்தில் மாமிச உணவு உண்ணுங்க, அது அந்த இப்படியான பண்டிகை நாட்களில் தவிர்த்து வருவது நல்ல. அதனை தான் சொல்கிறோம். நாங்கள் பயிற்சிக்கு போவோம், பயிற்சியை பார்த்து அங்கால நாங்கள் போவோம். இது நாங்கள் சென்ற வகுப்பிலையும் பார்த்து நாங்கள் விரதங்களும் பண்டிகைகளும் நமக்கு எதை புலப்படுத்துகின்றன என்றால், அதாவது எங்களுடைய சமயத்தினுடைய உண்மை தத்துவங்களை எங்களுக்கு புலப்படுத்து. விரதங்களும் பண்டிகைகளும் அதுதான் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை புலப்படுத்துகின்றோம். இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைகள் 3 வகைகள் உங்களுக்கு தெரியும். தைப்பொங்கல், சித்திரை வருடப்பிறப்பு, தீபாவளி இவற்றை சொல்கிறார். விசேட நாட்கள் நாம் கைக்கொள்ளும் வழக்கங்கள் என்ன, விசேட நாட்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை சொல்லப்படும். அதிகாலையிலேருந்து என்ன நீராடி புத்தாடை உடுத்து அப்படி என்ன செய்வோம். தீபாவளி என்பதன் பொருள் என்ன என்று சொல்லப்படுது. ஆவளி வரிசை, தீப வரிசை என்பது தான் அந்த கருத்து. ஐப்பசி மாதத்தில் தேய்பிறை என்ன கொண்டாடப்படுகின்றது. தீபாவளி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டோம். தீபங்களை வரிசையாக அடுக்கி தீப ஒளி ஏற்றுவது. அன்றைக்கு நாங்கள் விரதமிருந்து, அதாவது நல்ல சைவ உணவை உண்டு, அந்த இடத்திலே உறவினர்களோடு உண்டு பசியாறி அதற்கு பிறகு தீபங்களை ஏற்றி மகிழ்வது தான் தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. அசுர தேவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறவ, அசுரர் என்று சொன்னால் தீய குணங்கள், தேவர்கள் தான் நல்ல குணங்கள். தீபாவளி குணத்தின் தத்துவம் இதைத்தான். தீய குணங்களெல்லாம் அழிந்து நல்ல குணங்கள் மேலோங்க வேண்டும் என்ற தத்துவம் தான் உணர்த்தப்படுகின்றது. அப்போ இவை பற்றி நாங்கள் சென்ற வகுப்பிலை பார்த்தபடினால நான் இதை சுருக்கமாக சொன்னேன். இனி நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம். திருமணச் சடங்கு இதனையும் நாங்கள் ஓரளவு பார்த்து நாங்கள் அதை மேலோட்டமாக நாங்கள் பார்த்தோம். திருமணச் சடங்கு இந்துக்களாக எங்களுடைய வாழ்க்கை சடங்குகளோடு பின்னிப்பிணைந்தது தான் இந்த இது. அதில் 2 வகையான சடங்குகள் இருக்குது. ஒன்று உயிரோடு இருக்கிற போது நடக்கிற சடங்கு, உயிர் பிரிந்த விற்பால் நடக்கிற சடங்கு. உயிரோடு இருக்கிற சடங்குகளை நாங்கள் பூர்வக்கிரிகைகள் என்றும், உயிர் பிரிந்த விற்பாடு வருவதை அபரக்கிரிகைகள் என்று சொல்லுவோம். பூர்வக்கிரிகளில் அன்னப்பிரசாதனம், வித்தியாரம்பம், திருமணம் அன்றெல்லாம் அடங்கும். அடுத்தது அபரக்கிரியைகளை ஈமக்கிரிகை, சண்டீகரணம், அந்தியட்டி, சிராத்தம் முதலியனவெல்லாம் இதில் நடக்கும். அப்போ இவற்றிலே முக்கியமான திருமணம் பற்றி தான் இங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே திருமணத்திலே பூர்வாங்க கிரிகைகள் என்று இருக்குது. அடுத்தது திருமண சம்பிரதாயங்கள் என்று இருக்குது. பூர்வாங்க சம்பிரதாயங்கள் என்றது அதாவது நிச்சயம் செய்கிறது. பெண் வீட்டார் மகனும் வீட்டுக்கு சென்று மாமன் வீட்டார் மங்களப்பொருட்களோட பெண் திருமணத்தை நிச்சயம் செய்கிறது. பிறகு அதற்கு பிறகு பொன்னுருக்கள் நிகழ்வு நடைபெறுகிறது. என்ன அந்த பொன்னுருக்கள் நிகழ்வுக்கு பிறகு கன்னிக்கால் நடக்கிறது. இவையெல்லாம் பூர்வாங்க சம்பிரதாயங்கள் என்ற வகையில் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். அதனால் அப்படியே தொடர்ந்து போகிறேன். அடுத்தது திருமண சம்பிரதாயங்கள். அன்றைக்கு திருமண வீட்டில் மங்கள நீராட்டுறது, பிறகு அலங்கரித்து நல்ல பட்டாடைகள்லாம் உடுத்து மணமேடைக்கு அழைத்து வர்றது, பிறகு கும்பம் வைத்து ஆராத்தி எடுத்து வரவேற்பது. மணமகள் வீட்டிலே மணமகனை வரவேற்கிறது. அந்த மாப்பிள்ளை தோழன் மணமகன் காலில் நீர் வார்த்து மரியாதை செய்து, அதற்கு பிறகு மணமகன் தோழனுக்கு மோதிரம் அணிவித்து மரியாதை செய்கிறது. பிறகு மணமேடையில் அங்கே திருமணக்கிரிகைகளை மேற்கொள்கின்ற போது சிவாச்சாரியார் சங்கப்பம் செய்து எடுத்தகாலம் நிறைவேற்ற முதலாவது விநாயகர் வழிபாட்டை செய்வார். அதற்கு பிறகு கையில் காப்பு கட்டுவார். அதன்பின் வலதுபுறத்திலே அமைத்து காப்பு கட்டப்படும். பிறகு காப்பு கட்டிய விற்பாடு மணமகன் பெற்றோர்கள் அருகிலே வந்து அமர்வார்.
அப்படி அதற்கு பிறகு அவர்கள் கன்னிகாதானம் நடக்கும், பெற்றோர்களால் கன்னிகாதானம் என்ற அந்த செயற்பாடு செய்யப்படும். அதற்கு பிறகு மங்களப் பொருட்களெல்லாம் கொடுக்கப்பட்டு மணமகளுடைய கையிலே கொடுக்கப்பட்டு அவை தட்டிலே கொடுக்கப்பட்டு பிறகு சோமூர்த்தத்திலே பிறகு திரும்ப வந்து மணமகளுக்கு மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க மலர் தூவ அங்கே மணமகளின் களத்திலே மாங்கல்யத்தை கட்டுகின்ற நிகழ்வு தாலி கட்டுதல் என்ற நிகழ்வு. தாலி கட்டுதல் நிகழ்ந்த பிற்பாடு பிறகு ஆசீர்வாதம் நடக்கும். அதற்கு இடையில் ஆசீர்வாதம் நடந்த பிற்பாடு அதற்கு இடையில் அதாவது இந்த பால் பழம் புசித்தல் என்று சொல்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதற்கு பிறகு அக்னியை சுற்றி வலம் பெறுவது, அம்மை மிதித்தல், அருந்ததி பார்த்தல் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அப்போ இந்த அருந்ததி பார்த்தல் என்ற வசிஷ்டமாமணியான நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற அருந்ததியை பார்க்கிறார். அப்போ அவள் எவ்வாறு இல்லறத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து வந்தாள் என்றதை அங்கே பார்க்கிறார். பிறகு சிவாச்சாரிய மந்திரம் கூற ஓமகுண்டத்திலே நெய் சொரிந்து பிறகு அதற்கு பிறகு தட்சணை கொடுத்து தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுகின்ற நிகழ்வோடு அந்த திருமண நிகழ்வு அவற்றோட நிறைய பெறும். இங்கே நாங்கள் வினாக்களை பார்த்தீங்களா என்றால் பூர்வகிரிய அபரகிரிய என்ற அந்த வேறுபாடு. பூர்வம் என்றது அதாவது ஒருவருடைய வாழ்விலே நடக்கிறது பூர்வக்கிரியை, அவர் வந்த விற்பாடு நடைபெறுகிறது அபரக்கிரியை என்று. பூர்வகிரிக்கும் அபரக்கிரிக்கும் மூன்று உதாரணங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூர்வக்கிரியில் உதாரணம் அன்னப்பிரசானம் உண்டு, அடுத்தது காது குத்தல் நிகழ்வு அல்லது பூப்புனித நீராட்டு விழா அல்லது திருமணம். இவை அபரக்கிரியில் ஈமைக்கிரியை உண்டு, அடுத்த அந்தியட்டி, சண்டீகரணம், இப்படியெல்லாம் மாலயம், சிராத்தம் என்றெல்லாம் இருக்குது. திருமணத்தையொட்டிய பூர்வாங்க சம்பிரதாயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அங்கே நான் சொன்னேன், பூர்வாங்க சம்பிரதாயம்ன்றது திருமணத்தை நிச்சயித்து அது பொன்னுருக்கள் பிறகு கன்னிக்கால் நாட்டுற இவையெல்லாம் பூர்வாங்க சம்பிரதாயங்கள். அடுத்தது திருமணக்கிரிகையில் முக்கியமான அம்சம் என்று சொல்லி வைக்கும். திருமணக்கிரிகையில் முக்கியமான அம்சம் என்ற காப்பு கட்டுறது, பிறகு அங்கே விநாயக வழிபாடு செய்து காப்பு கட்டுவார். அதற்கு பிறகு அங்கே அவர்களுக்கு கன்னிகாதானம் நடக்கும். அதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு, முக்கியமான அம்சம். அதுக்கு பிறகு தான் தாலி கட்டுறது. மங்கள நாள் பூட்டியவன் மணமன் இடப்பக்கத்துக்கு அமர்வதன் நோக்காரணம். அதாவது இடப்பாகத்திலே முதல் வலப்பாகத்திலே இருந்த மணமன் பிறகு இடப்பாகத்துக்கு மாற்றப்படுவான் தாலி கட்டிய பிற்பாடு. அப்போ தான் மனைவியாக இருக்கிறத சிவசக்தி ரூபமாக அங்கே பாவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. கன்னிகாதானம் என்பது அதாவது பெண் வீட்டார், அதாவது தகப்பனார், பெண்ணின் தகப்பனார் தன்னுடைய மகளை அவருக்கு தாரை வார்த்து கொடுக்குறார். அன்றிலே இனி இவருடைய பாதுகாப்பு உன்னுடைய கையில் தான் என்றது தான். அக்னியை சுற்றி மக்கள் விளம்ப அக்னி சாட்சியாக செய்கிறதா, அக்னி சாட்சியாக. அருந்ததி பார்த்திலிருந்து அருந்ததியுடைய அந்த கற்பின் இலக்கணமாக வாழ்கிறார். இப்படியாக இங்கே இந்த கேள்விகளுக்கு விடைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இனி நாங்கள் 8வது பாடத்துக்கு போகின்றோம். இதுதான் இன்றைய பாடங்கள். வேதங்கள் என்றது எங்களுடைய சைவ சமயத்தினுடைய பிரமாணமான நூல்கள் 2 இருக்குது. ஒன்று வேதங்கள், மற்றது ஆகமங்கள். இப்பொழுது நாங்கள் வேதங்கள் பற்றி பார்ப்போம். வேதங்கள்லாம் இங்கே சொல்லப்படுகின்றன. வேதங்கள் என்று சொல்லுகின்ற போது இந்து சமயம் பல உட்பிரிவுகளை உடையது. எமது நெறியாகிய சைவ சமயம் சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டது, அது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். இதே போல் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைணவ சமயம். சக்தியை முழுமுதலாக போற்றப்படுவது சாக்த சமயம். கணபதியை முழுமுதற் கடவுளாக போனால் கணாபத்தியம் என்றும். குமரக்கடவுளை முழுமுதற் பொருளாக போற்றுவது ஹௌமாரம். சூரியனை முழுமுதற் கடவுளாக போற்று சௌரம். ஆகவே இந்த சமயத்தில் இந்த 6 பிரிவுகள் சன்மதம் என்று சொல்லுவார். அப்போ இப்படியான பிரிவுகள் எங்களோட மதத்திலே இருக்கின்றது. இந்து சமயத்தின் முதல் நூல்களாக போற்றப்படுவன வேதங்களும் ஆகமங்களும். முதல் நூல்கள் என்று சொன்னால் வேதமும் ஆகமும் தான். அவற்றில் வேதங்கள் இந்து சமயத்தின் உட்பிரிவுகள் அனைத்துக்கும் பொதுவான, அதனாலே அவற்றை பொது நூல் என்று வழங்குவார். எல்லாத்துக்கும் பொது நூல். ஆகமங்கள் அவ்வாறு சைவம் முதலான உட்பிரிவு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவராக அமையப்பெற்றது. அதனாலே இவை சிறப்பு நூல் என்று வழங்கும். பொது நூல், சிறப்பு என்ற பெயரும் இவற்றுக்கு இருக்குது. பொது நூல் என்றால் வேதம், சிறப்பு நூல் என்றால் ஆகமம். ஆக இந்த உண்மையை திருமந்திரம் பின்வருமாறு சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு சொன்னால்,
வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக. வேதமோடு ஆகமும் மெய்யாம், வேதமோடு ஆகமும் மெய், இது ரெண்டும் மெய். இறைவன் நூல், இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக. பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக என்று சொல்லுகிறார். இனி வேதங்கள் என்ற தலைப்பிலே என்னென்று பார்ப்போம். இந்து சமயத்துக்கு ஆதாரமான திருநூல்கள் வேதங்களே. வேதம் என்ற சொல்லின் பொருள் அறிவு என்பதாகும். வேதம் என்று சொன்ன அறிவு, மெய்யறிவை தருவன என்ற பொருளையே வேதங்கள் அச்சொல் சுட்டி நிற்கின்றன. மெய்யறிவை தருவதுதான் வேதங்கள். வேதம் என்றால் அறிவு. இப்போ வேதங்கள் சுருதி என்றும் சுட்டப்படும். சுருதி என்றும் ஒரு மறுபெயர் இருக்கு. சுருதி என்றால் காதால் கேட்கப்படுவது என்று பொருள். சுருதி இறைவனால் மெஞ்ஞானிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படும். மெஞ்ஞானியருக்கு ஒரு இறைவனால் உபதேசிக்கப்பட்டது. சனகர் சனக்குமார முனிவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுது. அவரது ஞான பரம்பரை காலாதி காலமாக வேதங்களை செவி வழியாகவே பேணி வந்தது. இவை எழுதப்படவில்லை. செவி வழியாக ஒருவருக்கு சொல்ல மற்றவருக்கு சொல்ல இப்படித்தான் வந்தது, எழுதப்படவில்லை. அதனாலே வேதத்தை எழுதாமறை என்றும் பெயர். வேதத்துக்கு இன்னொரு பெயர் எழுதாமறை. வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டவை, மனிதனால் படைக்கப்படாதவை. அதனாலே அவற்றை அபர்ஷம் என்று சொல்லுவார், அபர்ஷேயம் என்று சொல்லுவார். இவை ரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட நிலையான உண்மைகளை கொண்டது. ரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட நிலையான உண்மைகள், அதனால் அவற்றுக்கு அழிவில்லை. இவை நித்தியமானவை. ரிஷி என்ற சொல் கான் என்ற பொருள். ரிஷி கான் என்னும் பொருளை கொண்ட திருஸ் என்ற சொல்லிலிருந்து பிறந்த ரிஷி என்ற சொல்லின் பொருள் காண்பவன் என்பதாகும். ரிஷி என்றால் காண்பவன். ரிஷிகள் உண்மைகளை கண்டு கேட்டு உணர்ந்தவர்கள். ரிஷிகள் உண்மைகளை கண்டு கேட்டு உணர்ந்தவர்கள். இந்து சமயம் எந்த ஒரு நபர்னாலும் உருவாக்கப்பட்டது அன்று. எந்த ஒரு நபர்னாலும் உருவாக்கப்பட்டது அன்று. காலாதி காலமாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை ரிஷிகள் ஞானிகள் கண்டுணர்ந்தார்கள். அந்த உண்மைகள் அவர்கள் உண்டாக்கி வெளிப்படுத்தியவை அல்ல. ரிஷிகள் கண்டுணர்ந்த ஆன்மீக உண்மைகள் அவர்கள் ஞான பரம்பரையினால் தொடர்ந்து பேணப்பட்டும் போதிக்கப்பட்டும் வந்த ஞான பரம்பரையினால் பேணப்பட்டும் போதிக்கப்பட்டும் வந்த வேதங்கள். ஆகவே அவ்வாறான வேதங்கள் 4 என்று சொல்லுகிறார். அந்த 4ம் அவை என்று சொன்னால் இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம் எனப்படுகின்றன. வேதங்கள் 4: இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம். முதலாவது இருக்கு வேதத்தை பார்ப்போம். இந்த இருக்கு வேதத்தில் இது வேதங்கள் முதலாவதும் முக்கியமானதுமாகும். இதிலே அடங்கும் மந்திரப்பாடல்கள் பல ஏனைய வேதங்களிலும் இடம்பெறுகின்றன. இருக்கு என்பதற்கு பாட்டு என்பது பொருள். இருக்கு என்றாலே பாட்டு. பாட்டுக்களின் தொகுப்பாகிய இருக்கு வேதம் இருக்கு வேத சங்கீதை என்றும், இருக்கு வேத சங்கீதையிலே காணப்படும் பாடல்கள் அக்கினி, இந்திரன், சூரியன், உருத்திரன், வாயு, வர்ணன், பிருதிவி, உஷை முதலான தெய்வங்களை புகழ்ந்து பாடுவன என்று சொல்லப்படுகிறது. இருக்குவேத பாடல்கள் இயற்கை கூறுகளை தெய்வ நிலைப்படுத்தி நோக்குகின்றன. இதனாலேயே அங்கே பல தெய்வங்கள் பற்றி பேசப்படும். ஆயினும் பரம்பொருள் ஒன்று என்பதே இருக்கு வேதத்தினுடைய முடிவு. உள்பொருள் ஒன்றே, அதனையே அறிந்தோர் பல பெயர்களால் வழங்குவர் என்று பொருள்படும். சுலோகம் இருக்கு வேதத்தில் இடம்பெறுகிறது. அந்த சுலோகம் இப்படி இருக்கு. யசுர் வேதத்தை பார்ப்போம். வேள்வியிலேயே ஓத வேண்டிய மந்திரங்களையும் கிரியைகளையும் ஆற்ற வேண்டிய முறை பற்றியும் விளக்கங்களையும் கொண்டதாக அமைகிறது யசுர் வேதம். வேள்விகளிலே ஓத வேண்டிய மந்திரங்களையும் கிரியைகளையும், அது சாமவேதம். இசையோடு கூடிய பாடல்களை கொண்டது சாமவேதம். இவை யாகத்தின் போது இசைக்கப்படுவன. சாமவேதம் ஒரு வகையிலே இசை நூலாகவும் கொள்ளத்தக்கது. அவ்வகையிலே அதுவும் காலத்தால் முந்திய இந்திய இசை நூல் எல்லாம். அதர்வண வேதம் நீண்ட ஆயுள், செல்வன், நோய் நீக்கம், பகை நீக்கம் முதலானவற்றை தரவல்ல மந்திரங்களின் தொகுப்பாக அமைகிறது.
இது மந்திரங்களின் தொகுப்பு. இப்போ 4 வேத வகைகளையும் நாங்கள் பார்த்தோம். இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேதம் ஒவ்வொன்றும் 4 பகுதிகளுடைய அப்பகுதிகள், மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரணியங்கள், உபநிடதங்கள் அவற்றிலேயும் 4 பிரிவு இருக்குது. ஒவ்வொன்றையும் இருக்குது. முதலாவது மந்திரங்களை பார்ப்போம். தெய்வங்களை நோக்கி பாடும் துதிப்பாடல்கள் ஆகும். தெய்வங்களை இம்மை மறுமை இன்பங்களை வேண்டியனவாகும் அவை அமைகின்றன. பிராமணங்கள் யாகங்கள் போது மேற்கொள்ள வேண்டிய சடங்கு முறைகளை விளக்குவன பிராமணங்கள். ஆரணியங்கள் சடங்குகள் பற்றிய தத்துவ விளக்கங்களை உருவாக்கிய கதை வடிவை எடுத்துரைப்பன ஆரணியங்கள். அதாவது சடங்குகள் பற்றிய தத்துவ விளக்கங்களை உருவக கதை வடிவிலே எடுத்துரைப்பன ஆரணியங்கள். உருவக கதை வடிவம். அடுத்தது உபநிடதங்கள். உபநிடதங்கள் என்பது வேதங்களின் இறுதிப்பகுதியாக அமைவன. வேதங்களில் கூறப்பட்டுள்ள உண்மைகளை முடிவாக விளங்குவன. இந்த 2 கருத்திலும் அவை வேதாந்தம் என்று சுட்டப்படும். வேதாந்தம், வேத அந்தம் மிக ஆழமான ஆன்மீக உண்மைகளை விளக்குவனவாக, ஓரிரை கோட்பாட்டை வலியுறுத்துவனவாக உபநிடதங்கள் அமைகின்றன. உண்மையிலேயே உபநிடதங்களே இந்து மதத்தின் இந்து தத்துவங்களின் அடிப்படையாக அமைகின்றது. அடிப்படையாக அமைவது இவைதான். வேதங்களிலே அடங்கியுள்ள விடயங்கள் மற்றொரு அடிப்படையில் 3 வகையாக பிரித்து நோக்கப்படுகின்றன. அதாவது கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம் என்று 3 பிரிவு. முதலாவது கர்ம காண்டம். இது கிரியைகள், மத ஆசாரங்கள் பற்றி கூறும் பகுதி. கிரியைகளையும் மத ஆசாரங்களை பற்றியும் கூறுகின்ற பகுதியாக அமைகின்றன. மந்திரங்களும் பிராமணங்களும் கர்மகாண்டத்தையும் மந்திரங்களும் பிராமணங்களும் தான் இந்த கர்மகாண்ட பகுதி. தியானத்துக்குரிய விடயங்களை உள்ளடக்கியதுதான் உபாசன காண்டம். இது ஆரணியங்கள் இப்பகுதியை சேர்ந்தவை. ஆரணியம் எல்லாம் இந்த பகுதியை சேர்ந்தவை. அடுத்தது ஞான காண்டம். இது தத்துவ விளக்கங்களை உள்ளடக்கிய பகுதி எல்லாம். தத்துவ விளக்கங்களை உள்ளடக்கிய பகுதி. உபநிடதங்கள் ஞான காண்டத்தை சார்ந்தவை. இப்போ நாங்கள் சுருக்கமான விடைகளுக்கு போகின்றோம். இப்போ நாங்கள் வேதங்களை பற்றி பார்த்த கேள்விகளுக்கு, வினாக்களுக்கு விடைக்கு வருகிறோம். சன்மதம் என்றால் என்ன? சன்மதங்கள் யாவை என்று சொல்லப்படும். இங்கே அதாவது எங்களுடைய வேதத்திலே வேதம் என்ற முதல் பாடத்தில் அதாவது எங்களுடைய சமயங்கள், இந்து சமயத்திலே வருகின்ற சமயங்கள் தான் சொல்லப்படுகின்ற சன்மதங்கள் என்று. அதாவது சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் இந்து சமயம் என்றும், அதாவது விஷ்ணுவை சைவ சமயம் என்றும், விஷ்ணுவை முழுமுதற் கொண்ட சமயம் வைணவ சமயம் என்றும், அடுத்தது சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்ட ஹௌமாரம், அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் வருகின்றது. மற்றது கணபதியம் என்று கணபதியை முழுமுதற் கடவுள், முருகனை கொண்ட சௌரம் என்றெல்லாம், இப்படி சூரியனை முழுமுதற் கொண்ட கடவுள், இப்படி தான் சன்மதங்கள் என்று சொல்லப்படும். அதை பற்றி இந்த சமயத்தின் முதல் நூல்கள் என்று சொல்லுகிற போது பார்க்கிறது வேதம், ஆகமம் என்று. அதுதான் பொது நூல், சிறப்பு நூல் என்று சொல்லுவோம். இதை அந்த பெயர் பாவம். வேதம் என்பதன் பொருள் என்றது முடிந்த முடிவு. அதுதான் உண்மையான முடிவு. வேதம் முடிந்த வேதங்களை சுருதி எனவும் எழுதாமறை என்றும் அபரீஸ்வரம் என்றும் பெயர் வருவதற்கான காரணம் அங்கே சொல்லப்படும். சுருதி என்றது அங்கே பாட்டாக இருக்கிறபடினாலேயும், எழுதப்படாமல் வாய் வழியாக கேட்கப்பட்டவை முனிவர்களாலே ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் உபதேசிக்கப்பட்டவை என்ற பெயர்களால் இப்படி 4 வேதங்கள் இருக்கு, யசுர், சாமம், அதர்வணம் என்று. இருக்கு வேதம் புகழ்ந்துரைக்கின்ற தெய்வங்கள், அதாவது இந்திரன், வருணன் முதலிய தெய்வங்களைத்தான் இந்த புகழ்ந்துரைக்கிறதாக சொல்லப்படுது.
யசுர்வேதம் அது இசைப்பாடல்களால் அமைக்கப்பட்டவை. மந்திரங்கள் தொகுப்பாக அமைந்தது தான் அதர்வண வேதம். வேதங்களில் 4 பகுதிகள் இருக்குது. அதாவது மந்திரங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபரிடங்கள் 4 பகுதிகள் இருக்குது. வேதங்கள் 3 காண்டங்கள் இருக்குது. அதாவது கர்மகாண்டம், வாசன காண்டம், ஞான காண்டம் என்ற 3 பிரிவுகள். இப்படியாக இவைகளெல்லாம் அமைகின்றன. இவ்வாறாக வேதத்தை வகைப்படுத்துகின்ற எண்ணக்கருவை வரவடைந்து எங்கள் வகுப்பறையில் ஆட்சிப்படுத்துகிறார். இவ்வாறு வேதங்களை பற்றி நாங்கள் இதுவரையும் பார்த்து இதனை திரும்பவும் இருக்கா நீங்கள் இருவரும் வாசித்து விளங்கிக் கொள்ள வேணும். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.